நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேட்ஜெட், அதாவது ரொம்ப நாளாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் தான். அதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும், கைக்குள்ளாடி அடங்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்ப சிறுசாக இருக்கணும், ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் பாட்டோட அவுட்புட்டும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பெஸ்ட்டாக ஒரு ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் அதாவது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே சேர்த்து பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீ உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பீக்கர் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். அதாவது 2ஓட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த 2 ஸ்பீக்கரும் தவிர சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஸ்பீக்கரும் தனித்தனியாக ஒவ்வொரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக 2 சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதே மாதிரி லேண்டும் உங்களுக்கு 2 லேண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா யூசர் மானுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. ஸ்பீக்கர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ குட்டியாக இருக்குங்கிறத. அதாவது இந்த ஸ்பீக்கர் உங்கள் கைக்குள்ளாடி அடக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிடுச்சு. அது இதை விட எளிமையாக சொல்ல போனால் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கோங்க. பேக்கெட்டில் இதை போட்டுட்டு போனீங்கன்னா அதாவது ஸ்பீக்கர் கிடக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தரக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது. அதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ தான் சவுண்ட் அவுட்புட் தருங்கிறத. இது உங்களுக்கு 3 வாட் அவுட்புட்டாக தருது. ஸோ அப்போ சவுண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. 2 ஸ்பீக்கரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தாராளமான சவுண்டு போதுமான அளவுக்கு இருக்கும். வேணா நான் உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸில், அதாவது இது ஓப்பன் ஸ்பேஸ் தான், இதில் வச்சே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இனி உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 520 mAh பேட்டரி தந்திருக்காங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 மணி நேரம் வரைக்கும் ப்ளே பேக் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் செக் பண்ணி பார்க்க முடியாது நண்பா. அது 3 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன், பேக்கப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்குங்கிறத என்னால், அதாவது இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா எனக்கு டைம் கிடைக்கும் போது செக் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் அதோட அப்டேட்டை நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. 5.0னா உங்களுக்கு தெரியும், லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் தான். அதாவது 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு HD ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அப்புறம் TWS டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போது அவுட்புட் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ காமிக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு மைக் தந்திருக்காங்க. மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கு. அது என்ன பண்ணணும்னா கீழே உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஹோல்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா மைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ப்ளூடூத் கூட இது சிங்க் ஆகிடும். அதாவது இப்போது யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா வரக்கூடிய ஃபோன் காலில் ஜஸ்ட் இதை, அதாவது இந்த ஸ்பீக்கர் மூலியமாகவே பேசிக்கலாம். ஆடியோ கிளியராக இருக்குது. வேணா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் நண்பா. இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கேன், காற்று பலமாக வீசுது. இந்த சிச்சுவேஷனில் பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் நண்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கரோட டெமோ காமிக்கிறேன், அதுக்கப்புறமா 2 ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணி அதோட டெமோவும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பீக்கரோட டெமோ பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு 2 ஸ்பீக்கரும் ஆன் பண்ணி உங்களுக்கு அதோட டெமோவும் பாருங்க. டெமோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நல்லா தான் இருக்குது நண்பா. டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் இது கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். ஏன்னா ரேட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மைக் இருக்குது, ஸ்பீக்கரோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது பாட்டு கேட்குறதுக்கு நமக்கு திருப்திகரமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல இந்த பட்ஜெட்டுக்கு சிறந்த ஸ்பீக்கர் சொல்லிக்கலாம் நண்பா. அதனால தான் இதுக்கு டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
இது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி ரிவ்யூ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அன்பாக்சிங் இல்லைனா ஏதாவது டெக் அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.